வம்சி, இது வந்து இப்போ புது சம் அப்பா வந்து ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீ முதல்ல வந்து 2 நம்பர்ஸ் சம் பண்ணாலே இப்போ 2 நம்பர்ஸ் நீ சம் பண்ணியிருப்ப இல்லையா? 45 ப்ளஸ் சம் அன்னோன் நம்பர், மேபி சம் ஏ அன்னோன் நம்பர், உனக்கு தெரியாத நம்பர் ஈக்குவல் டு 85 அப்படின்னு நீ பண்ணியிருப்பேன். ஸோ நீ இந்த 45, 85 யூஸ் பண்ணி இந்த ஏ வந்து ஹிடன் நம்பர், ஏக்குள்ளே இருக்க ஹிடன் நம்பரை நீ கண்டுபிடிப்ப. இப்போ அப்பாவுக்கு கொடுத்துருக்குறது இந்த மாதிரி சம்ஸ் தான். இது அதே மாதிரி சம் தான். பட் ஆனால் லிட்டில் மோர் ஐ வில் இன்ட்ரடியூஸ் சம் மல்டிப்ளிகேஷன் டு இட். நம்ம பார்க்கலாம். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு. delete. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா, சம் நம்பர், சம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர் அண்ட் அனி அந்த நம்பர், அதில் ஒரு நம்பர் ஹிடனாக இருக்குது. ஸோ இப்போ 8 மல்டிப்ளைட் பை 8னா 64. ஓகே, 64 ப்ளஸ் இங்கே வந்து இதுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது, அது நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணால், நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணால் திருப்பி அதே மாதிரி ஏ மல்டிப்ளைட் 5நே வச்சுக்குவோம். ஓகே, ஈக்குவல் டு 79. இப்போ என்ன சொல்லுதுன்னா 64 ப்ளஸ் சம் நம்பர், அந்த சம் நம்பருக்குள்ளே ஏங்கிற ஒரு இது வந்து 5ஓட மல்டிப்ளை ஆகி உட்காந்துருக்கு. அது நம்ம we need to find that puzzle. This is the puzzle to find that. and இது ரெண்டையும் சம் பண்ணால் ஈக்குவல் டு 79 சொல்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது இது எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த ஏவை? இப்போ பாருங்கள், 64 இருக்கா, இங்கே சம் ஹிடன் நம்பர் மல்டிப்ளைட் பை 5 ப்ளஸ் 79 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ லெஃப்ட் சைடில் இங்கே 64 இருக்கா, ஸோ என்ன பண்ணலாம், ஒரு -64 எடுத்துக்கோ. இங்கே ப்ளஸ் 64 இருக்கிறதுனால ஒரு -64 ப்ளஸ் இது அப்படியே எழுதிக்கோ. 64 ப்ளஸ் ஏ மல்டிப்ளைட் பை 5 அப்படிங்க எழுதிக்கிறோம், ஈக்குவல் டு 79. இப்போ லெஃப்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனில் நீ -64 ஆட் பண்ணியிருக்க. அப்போ நீ ரைட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷனில் -64 ஆட் பண்ணால் தான் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கே பாரு, இந்த 64ம் இந்த 64ம் காலி ஆகிடுது, இது 0 ஆகிடுது. திஸ் பிகம்ஸ் 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகுதுங்க பாரு, ஏ சாரி இது ஏ இல்லை, இந்த 0 எடுத்தப்போ 0 ப்ளஸ் ஏ மல்டிப்ளைட் பை 5 ஈக்குவல் டு 79 மைனஸ் 64. அப்போ என்ன வரும், 79 மைனஸ் 64, 79லேருந்து 64 சப்ராக்ட் பண்ணால் இருக்கும். 64லேருந்து 74 ஒரு 10, 75, 76, 78, 79. ஸோ 14 இல்லை சாரி 15. 79 சாரி 64லேருந்து 74, 75, 76, 78, 79, 14 இல்லை, அப்பா தப்பாக போட்டேன். இங்கே பாரு, 64லேருந்து 79, சாரி 79 64 சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 64லேருந்து 74 வரைக்கும் 10, அப்புறம் 74, 75, 76, 77, 78, 79, 15. ஸோ இப்போ 79 மைனஸ் 64 வந்து 15. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை போகிறேன், சம் ஹிடன் நம்பர் மல்டிப்ளைட் பை 5 ஈக்குவல் டு 15. அப்போ இந்த ஹிடன் நம்பர் என்னவாக இருக்கும், வாட் இஸ் த நம்பர் ஹைடிங் இன்சைட்? ஏ வந்து ஏ ஈக்குவல் டு 3 இருந்தால் தான் 3 மல்டிப்ளைட் பை 5 15 இருக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னொரு நம்பர் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது பாரு, இங்கே வந்து இப்போ முதல்ல இங்கே அன்னோன் நம்பர் இருக்குது, இப்போ இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 7 மல்டிப்ளைட் பை சம் அன்னோன் நம்பர் இருக்குது, சம் அன்னோன் நம்பர் மைனஸ் 9 மல்டிப்ளைட் பை 45 ஈக்குவல் டு -3 சொல்கிறோம். ஓகே, அதே ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம், அதே ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். இப்போ இங்கே பாரு, இப்போது இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பாரு, 7 மல்டிப்ளைட் பை ஏ, நான் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இது நமக்கு தெரியாது. திஸ் இஸ் வாட் வி நீட் டு ஃபைண்ட். மைனஸ் 9 மல்டிப்ளைட் பை 5 எவ்வளோ, 45 ஈக்குவல் டு -3. இப்போ இங்கே என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் சம்மில் என்ன பண்ணோம், +64 இருந்தது. ஸோ -64 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே -45 இருக்குது. ஸோ வந்து +45 ஆட் பண்ணிக்குவோம். 7 மல்டிப்ளைட் பை ஏ -45 +45 ஈக்குவல் டு
-3 இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம். இப்போ நீ இங்கே ப்ளஸ் 45 ஆட் பண்ணனா இங்கே ப்ளஸ் 45 ஆட் பண்ணனா இந்த பக்கமும் ப்ளஸ் 45 ஆட் பண்ணணும். அதை தான் இப்போ பண்ணுறேன், அந்த ப்ராசஸ் தான் பாப்பா பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் 45 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த -45 -40 ஆனது 0 ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, 7 மல்டிப்ளைட் பை a minus 0 equal to இதனாச்சு 42. அப்போ 7 multiplied by a equal to 42. இப்போ sum number multiplied by 7 is equal to 42 அப்படின்னா அந்த sum number என்னவா இருக்கும்? What is the number hiding inside this a? சொல்லுங்க பார்க்கலாம். What is the number hiding inside a? என்னவா இருக்கும்? 6. 7 multiplied by 6 is equal to 42. So இந்த 6ம் இந்த a வந்து இந்த 6 a equal to 6. இப்படி தான் நீங்கள் வந்து அப்பா கொடுத்துருக்க புது ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு இதுவும் நம்ம போடலாம். இன்னொரு ப்ராப்ளம் நான் உனக்காக போடுறேன், just for you to be comfortable learning it. இப்போ பாரு, அப்போ இந்த ப்ராப்ளம் இங்கே புது ஃப்ரெஷ் ப்ராப்ளமும் இங்கே வச்சிடறேன், ஃபேஸ் பண்ணிடுறேன். அப்புறம் ஐஎல் சொல்லி 9 7 சார் எவ்வளோ? 63 ப்ளஸ் இங்கே நமக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் ஹாவ் திஸ் a மல்டிப்ளைட் பை 6 ஈக்குவல் டு 87. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, முதல்ல என்ன பண்ணோம், நோன் நம்பர் என்ன, இங்கே என்ன நம்பர் கிளியராக இருக்குது, ஓகே. இங்கே ப்ளஸ் 63 இருக்குது, இந்த இடத்துல வந்து ப்ளஸ் 63 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து -63 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், இங்கேயும் -63 நம்ம ஆட் பண்ணணும், ஓகே. ஸோ அப்போ எப்படி புதுசாக ஈக்குவேஷன் எப்படி வரும், -63 ப்ளஸ் இந்த 63 ப்ளஸ் a மல்டிப்ளைட் பை 6 ஈக்குவல் டு 87 -63. பேசிக்கலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஈக்குவேஷனில், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, இதுதான் இந்த ஈக்குவேஷன், இதுதான் இந்த ஈக்குவேஷன், இது ரெண்டும் ஒன்று தான். அந்த இதில் -63 ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் 10 சாக்லேட் ஆட் பண்ணால் அந்த பக்கம் 10 சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் 63 சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த பக்கம் 63 சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ சால்வ் பண்ணலாமா? -63 and -63 will go off, become 0 and ஸோ என்ன ஆகும், 0 plus 6 multiplied by a, ரெண்டு ஒன்று தான், நம்ம ரெண்டு ஒன்று தான், 6 multiplied by a ஒன்று தான், a multiplied by 6 ஒன்று தான். a multiplied by 6 equal to 87 minus 63 அப்படின்னா எவ்வளோ, 63 73 83 23 4 5 6 7 24. 87 minus 63 is 24. அப்போ some number multiplied by 6 24னா a என்னவா இருக்கும், a is equal to 6 multiplied by 4 equal to 24. 6 4s are 24. a is equal to 4. Hidden number inside a is 4 that we found out. This is 4. அதே மாதிரி this is the same problem. This is 6 and this one is what, a 3. அவ்வளோதான்டா. Okay, bye bye.